அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியா, செலியன், ஜெனி, இனியான்னு எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி மட்டும் தாத்தா இருந்த வருத்தத்துலேருந்து மீளாமல் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம செல்வி மட்டும் ஒரு கானா பாட்டு கேட்டு வர மாதிரி கேட்டு ரசிச்சுக்கிட்டே வராங்க. வந்துட்டு யார் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எதையுமே நோட் பண்ணாமல் ரொம்ப ஜாலி மூடில் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே எல்லாரும் ஒரு பக்கம் சிரிப்பாகவும் கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. என்னடா இது, என்ன இவ இப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உடனே செல்வி வந்து, பாக்கியாக்கா எனக்கு எதாக்காச்சும் வேலை இருக்கா, வேலை இருந்தால் கூட ஒரு 10 நிமிஷம் இருக்கா, சூப்பர் சிங்கர் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அது ஃபைனல் ரவுண்டு வேறு, அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எந்த வேலையை இருந்தாலும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு பாட்டு கிளாஸுக்கெல்லாம் போகாமல் ஓனே குயில் மாதிரி பாடிக்கிட்டு இருக்கா. கீழ் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு ஜெயிச்சா அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஃபேமிலிக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. நம்ம ஈஸ்வரியும், ஆமாம் அந்த பொண்ணு திவ்யா தானே, நல்லா பாடுவா, நானும் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற இனியாவுக்கு ஒரு யோசனை வருது. என்னடா யோசனைன்னு பார்த்தா, தாத்தா நம்மளை ஏதாச்சும் சாதிக்கணும்னு சொன்னார்ல, இவங்க எல்லாரும் அந்த பொண்ணு ஜெயிச்சா குடும்பத்துக்கு பெருமை, அப்பா அம்மாவுக்கு பெருமைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, நாமளும் பேசாமல் சூப்பர் சிங்கரில் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா யோசிச்சு அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாரும் ஒன்று சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெனி மட்டும், என்னடா இது, எதுக்காக எல்லாரும் இப்போ சிரிக்கிறீங்க, அவள் நியாயமான ஆசை தானே சொல்கிறா, சரி இனியா உனக்கு நல்லா பாட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம செல்வி என்ன பண்ணனா, அது ஏன் ஜெனி கேட்குற, ஒரு கொழு போட்டு ஃபங்க்ஷனில் இனியா பாடினா பாருங்க, அப்படியே பாடி பாடி எல்லாரும் வெறுக்க வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி செல்வி சொல்கிறாங்க. உடனே இனியா வந்து, அக்கா பாருங்கக்கா, இவங்க எல்லாரும் கேளுங்க, நான் ரொம்ப நல்லா பாடுவேன், நானும் சாதிச்சேன் அப்படின்னா இனியாவோட அம்மா, இனியாவோட பாட்டி, அண்ணான்னு போகிற வர எல்லாரும் கேட்பாங்கல்ல, உங்களுக்கு பெருமையாக இருக்குன்னு தானே நான் இப்படி சொன்னேன், ஆனால் இவங்க பாருங்க என்ன கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்ல, உடனே நம்ம ஜெனி என்ன பண்ணா, சரி இனியா இப்போ நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா பாடுறதை கேட்டு எல்லாரும் தன்னை மாரி திரும்பவும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சரி நீ சிரித்தது பாடினதெல்லாம் அப்புறம் போதும், எதுவாக இருந்தாலும் அப்புறம் யோசிக்கலாம், நீ காலேஜுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை காலேஜுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. போகிறதுக்கு யார் கூட்டிகிட்டு போகிறதுன்னு யோசிக்கிறப்ப ஈஸ்வரி நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் வந்து நிற்கிறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்து நம்ம கோபி வந்து, இனியா என்னடா இங்கே நின்று இருக்க, ஏன் செலியன் இல்லையா கூட்டிகிட்டு போகிறதுக்கு, ஏன் பாட்டி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு காரில் கூப்பிட்றாங்க. ஆனால் பாட்டி வந்து, இல்லை வேண்டாம் இனியா நம்ம ஆட்டோவிலே போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார் வந்ததுமே ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க. போயிட்டு இனியாவை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து ரிட்டன் கிளம்புறான்னு பார்த்தா கோபி பின்னாடியே வந்துட்டார். அம்மா என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கள், எப்படி இருந்தங்க நீங்கள், இப்போ ஏன் இப்படி மாறிட்டீங்க, நான் உங்ககிட்ட 1000 தடவை தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்னை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் தெரியாத ஒரு காரணம், நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நான் ஆகிட்டேன், ஆனால் அதை மன்னிக்க மாட்டேங்கிறீங்களேம்மா, பரவாயில்லையா நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கோபி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா உனக்கு எனக்கும் எந்த உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஈஸ்வரி சைலண்ட்டாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற கோபி டென்ஷனில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.